துளிர் நல்லா இருக்குது சார். குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டி. குவாலிட்டி வந்து எந்த மருந்து அடிச்சாலும் இந்த மாதிரி குவாலிட்டி வராது. எல்லா விஷயமும் ஒன்றுலேயே முடியும் சார். இது வந்து ஒரே மருந்தில் முடிஞ்சிரு, டென்ஷன் இல்லாமல் இருந்து. பூவில் என்ன தரம் வந்து தரம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் வரும் சார். இது இந்த மருந்து அடிச்சா அந்த ரேகை வந்து நல்லா மந்தமாக வருது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டு, நம்ம எடுப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்குது. மார்க்கெட்லேயே நம்ம போனால் தனியாக கிரேடில் தான் சார் கொட்டி வைக்கிறாங்க. வணக்கம் விவசாய தோழர்களை, மீண்டும் ஒரு அருமையான விவசாய களத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி எங்கன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கோம். நம்ம அண்ணன் தோட்டத்தில் இருக்கோம். அண்ணன் தோட்டத்தில் வந்து ரோஸ் ஆந்திரா பன்னீர் வெரைட்டி பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இவர் தோட்டத்தில் என்னென்ன பயிர்கள் வச்சு பண்ணிகிட்ருக்காரு, ஆந்திரா பன்னீர் ரோஸ் டாக்டர்.நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் எதுக்காக வாங்கி பயன்படுத்தியிருக்காரு, பலன் அடைஞ்சிருக்காரா இல்லையான்னு சொல்லி அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் வணக்கண்ணே, உங்களை அறிமுகப்படுத்திக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம், ஊர் உள்ளட்டி, வில்லேஜ் மாதேஷ் பேர். சரிங்கண்ணா, இங்கே நம்ம தோட்டம் விவசாய பூமி வந்து எத்தனை ஏக்கர் இருக்குது? 3 ஏக்கர் இருக்குது சார். 3 ஏக்கர். 3 ஏக்கரில் இப்போ என்னென்ன விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க? ஆந்திரா பன்னீர் வந்து ஒரு 60 சென்ட் நட்டுருக்கேன். சாமந்தி மீதி செண்டு மஞ்சள் பண்ணியிருக்கேன். 2 ஏக்கரா பண்ணி. இது எங்கேருந்து இந்த தரமான பிரீடு வாங்கிட்டு வந்தீங்க? நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு மேலே நடவு பண்ணியிருக்கோம். அதுக்கு என்ன இடைவெளியில் எப்படி நடவு பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எப்படி உங்களுடைய விவசாய முறைகளை தெரியப்படுத்துங்க விவசாயிகளுக்கு? நாங்கள் வந்து நாற்று வந்து அகலக்கோட்டில் எடுக்கிறோம். நல்ல தரமான நாற்று வந்து அகலக்கோட்டில் தான் கிடைக்கும். சரி. இது வந்து செடி வந்து 9 அடிக்கு ஒரு இது இப்படி நடணும். ஓகே. 3 அடிக்கு ஒரு செடி நடணும். அப்படி நட்டுங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்குது. ஓகே. இந்த பக்கத்தால் வந்து அதிகமாக மலர் சாகுபடி தான் அதிகமாக பண்ணுறாங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போ எப்படிங்கண்ணா இருக்குது மார்க்கெட் நிலவரம் வந்து எப்படி இருக்குது? மார்க்கெட்டு வந்து ஃபஸ்ட்டில் பரவாயில்லைங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் டல்லு. அதுக்கு முன்னாடியெல்லாம் 65-70 தான் போட்டிருந்தாங்க எங்களுக்கு. சரிங்கண்ணா. இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் டல்லு. அடுத்து ஆயுத பூஜைக்கு அடுத்தது ஸ்டார்ட் ஆகிடும் சார் ரேட்டு. ஓகே ஓகே. மலர் சாகுபடி ஒரு மாதம் ஏறும் இறங்கும், அது மாதிரி டெய்லி மார்க்கெட் வருஷத்தில் ஒரு 3 மாதம் கொஞ்சம் டல்லு சார். அதுக்கு பின்னாடி அடுத்தது எல்லாம் ஒரே ஆவரேஜ் ஒரு 60 ரூபா ரேட் குறையாமல் போயிட்டுருக்கு. சரி சரிங்கண்ணா. இப்போ டாக்டர்.நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் உங்களுக்கு எப்படி இந்த விவரம் தெரிய வந்தது? அதை பற்றி வந்து சார் நான் யூடியூப்பில் தான் சார் பார்த்தேன் நானோ கிரீன் பற்றி. அது நல்லா இருந்துச்சு. நான் இந்த மாதிரி தான் பார்த்து வாங்கிட்டு வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணேன். ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சு. 2வது டைம் யூஸ் பண்ணது நல்ல ஃபுல் ரிசல்ட் சார். சரிங்கண்ணா. இது வரைக்கும் எத்தனை ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு பண்ணதோட என்ன ஸ்ப்ரே? 3 சார். 3வது ஸ்ப்ரே பண்ணுறேன். சரிங்க. ஆனால் 2 மாதமும் ஒரு புடி வரும் கூட போடல சார். ஒரே ஒரு புடி கூட கண்டிப்பாக போடல. இத்தனைக்கும் இது எருவு, மாட்டு எருவு கூட கிடையாது இது வரைக்கும். கூட போடல. 10 வருஷம் இருக்குது இதனுடைய மாட்டு எருவு. அதுவே கிடையாது. ஆனால் இருந்தாலும் நானே இப்போ யோசனை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் 10 நாளைக்கு ஒன்று ஓட்டலாமான்னு ஒரு ஆசை தோணுது நமக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியுது அந்த துளிர் தெரியுது சார். அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டில் இது அடிக்கிறதுக்கு முன்னே வந்து 6 கிலோ தான் வந்துச்சு. அடித்து ஒரு 20 நாளில் எனக்கு ஒரு 12-13 கிலோ கிடச்சி. இத்தனைக்கும் நோட்டோட பாக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். 65 ரேட்டு போட்டாங்க. அந்த 13 கிலோ வரும்போது ஆச்சு சார் நல்லா காசு. இன்னும் நம்ம ஒரு வருஷம் ஆனால் இன்னும் நல்லா தெளிவாக வரும். நல்லா சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இது இருக்குது சார். சரிங்க. இப்போ என்ன பர்பஸ்க்காக வாங்கி அடிச்சிருக்கீங்க? நானோ கிரீன் படிக்கிறீங்க. துளிர் நல்லா இருக்குது சார். குவாலிட்டி வந்து நம்பர் 1 குவாலிட்டி. அது பூ அறுத்துட்டு இருக்கிறேன். இப்போ கொஞ்சம் இதில் அறுத்து காலையில் முடிச்சிட்டேன். இது இருந்ததுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டி வந்து எந்த மருந்து அடிச்சாலும் இந்த மாதிரி குவாலிட்டி வராது. எல்லா விஷயமும் ஒன்றுலேயே முடியும் சார். இது வந்து ஒரே மருந்தில் முடிஞ்சிரு, டென்ஷன் இல்லாமல் இருந்து. ஓகே ஓகே ஓகே. என்ன குவாலிட்டி வருதுங்கண்ணா? பூவில் என்ன தரம் வருது? தரம் பார்த்தீங்கன்னா இது வந்து வெயிட் வரும் சார். இது இந்த மருந்து அடிச்சா அந்த ரேகை வந்து நல்லா மந்தமாக வருது. குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டு, நம்ம எடுப்பாக இருக்குது, ரொம்ப ரொம்ப எடுப்பாக இருக்குது. மார்க்கெட்லேயே நம்ம போனால் தனியாக கிரேடில் தான் சார் கொட்டி வைக்கிறாங்க. இப்போ நீங்களே கூட பார்த்துக்கோங்க சார். நல்லா இருக்குது மக்கு பாருங்க. எவ்வளோ துளிர் வந்திருக்கு, எப்படிலாம் வந்துருக்கு. இருக்குது சார். இன்னும் முன்னாடிலாம் பாருங்க நல்லாவே இருக்குது பாருங்க. என்ன இந்த செடியிலே இருக்குது இல்லைங்களா? சரி. மருந்து அடிக்காத முன்னே வந்து ஒரு 4 மக்கு 2 மக்கு தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50 மக்கு இருக்குது சார். இதில் நல்லா இருக்குது சார். நானோ கிரீன் பயன்படுத்தின பிறகு நல்லா இருக்குது சார் மருந்து. பாருங்கள் எவ்வளோ மொக்கு வந்திருக்கு, பாருங்கள் எவ்வளோ அரும்பு வந்திருக்கு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த இதில் இந்த கிளைப்புல இருந்து 2 இல்லைன்னா 3 சொல்லியிருந்தீங்க. செடி இவ்வளோ கலக்கலப்பாக இருக்காது சார், தூங்குன மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் தெளிவாக இருக்குது செடி. பாருங்கள் விவசாயிகளை, டாக்டர்.நானோ கிரீன் பயன்படுத்தினார். 2 டோஸ் முடிவில் என்ன ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு உங்கள் முதல் டோஸ்லேயே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. அதுக்கு அடுத்தது 2வது டோஸ்லாம் சுத்தமாக மாற்றம் தெரிஞ்சிருச்சு. நிறைய விவசாயிகள் வந்து இதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கணும். அப்போ நான் டாக்டர்.நானோ கிரீன் லிக்விட் ஃபெர்டிலைசர் வந்து ரோஸுக்கு நாங்கள் பரவலாக சொல்லிட்டு தான் இருக்கோம். ரோஸுக்குன்னு நாங்கள் இண்டிவிஜுவலாக கொடுத்தோங்கன்னா அது வேறு லெவலில் வந்துட்டுருக்கு.
ஒவ்வொரு தோட்டத்தினுடைய அமைப்பு பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து தான் மாறுபடுங்க. நம்ம தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சரியான வந்திருக்கு. துளிர் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் ஒரு வாரம் விட்டுன்னு பாருங்க, இது தோட்டம் வேற மாதிரி இருக்கும். 2000 நாற்று வச்சுனுக்கிறவங்க 15 கிலோ, இது 12 கிலோ சார் அறுக்கிறாங்க. நான் வெறும் 1800 நாற்று 13 கிலோ அறுத்துருக்கான். அவர் 2000 நாற்று நானும் எடுத்து கொடுத்த நாற்று தான். 2000 நாற்றுக்கு 13 கிலோ தான் அறுத்துருக்காரு. 2000 நாற்றுக்கே 13 கிலோ தான். ஆனால் 1800 நாற்றுக்கு நான் 4 மாதம் தான் செடி. நான் வந்து 13-14 கிலோ அறுத்துட்டேன். அப்படி இரட்டிப்பான மகசூல். ஆமாம் சார், இருக்காரு. சரி சரி, செடியினுடைய எண்ணிக்கை கம்மியாகுது, அதுவும் இல்லாமல் இரட்டிப்பு மகசூல். கெமிக்கல் மருந்துக்கெல்லாம் போனீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 840 ரூபா சார்ஜோடனா, இது ஒரு பெரிய காசே கிடையாது எங்களுக்கு. இதே 100 லிட்டருக்கு 3000 ரூபா கொடுத்து வாங்கி வந்து அடிச்சிருக்கோம். அப்போ அன்னைக்கு இந்த மாதிரி கிடையாது துளிர் கெமிக்கல். இது மனுஷனுக்கு ஒன்றும் எப்போயிட்டும் தெரியல எங்களுக்கு. சரிங்கண்ணா, அடிக்கக்குள்ள உங்களுக்கு எந்த ஃபீல் பண்ணுற மாதிரி அது மாதிரி எதுவும் எப்போயிட்டும் தெரியல, சைடு எஃபெக்ட் வருது அது மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை சார். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் ஸ்ப்ரே பண்ண பிறகு எத்தனை நாளில் உங்களுக்கு அந்த செடியினுடைய தன்மை மாற்றம் தெரிஞ்சது? ஒரு 3 நாள்ல ஓரளவுக்கு அந்த மொக்கு துளிரெல்லாம் தெரியும் சார். லைட்டாக அந்த கண்ணு மாதிரி வைக்கிது பாருங்க, தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளில் பார்த்தீங்கன்னா தோட்டம் வேற மாதிரி இருக்கும். ரெட்டு அப்படியே ரெட்டிஷாக ஆயிடுது. ஆமாம் சார், ரோஸ் மாதிரி ஆயிடுது, துளிரும் ரோஸ் ஆயிடுது. ரோஸ் ஆகிடும். அறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள கை குத்தி தான் உள்ளார இருக்கும். ஓகே ஓகே ஓகே. பூவெல்லாம் காம்பு அகண்டு வருதுன்னு சொல்கிறாங்க. காம்பு ரொம்ப லாங் வரும் சார். நல்ல ரிசல்ட் சார். இங்கே இருக்கு பாருங்க சார், இந்த காம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் லாங் வரும் சார். அது இன்னைக்கு அடிச்சிருக்காங்களா, நான் 3 நாள் விட்டுன்னு பாருங்க, வேற மாதிரி இருக்கும். சரி, அதனால காம்பு நல்லா வருது, பூ தெளிவாக வருதுன்றாங்க. நம்ம துளிரே பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக ரோஸ் மாதிரியே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நாள் லேட் பண்ணி வந்திருந்தீங்கன்னா இது வேற மாதிரி இருந்துருங்க சார் தோட்டம். கண்டிப்பாக இன்னொரு முறை கூட நம்ம பதிவு பண்ணலாம். நல்ல விஷயங்களை பதிவு பண்ணுறதுல என்ன இருக்கு. சரிங்களா, நல்ல இது விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாங்களா? நீங்கள் வாங்கி இது பயன்படுத்தினா நாம் வந்து மீதி பண்ணலாம் சார் காசு. தெரியாமல் இப்போ நிறைய பேர் வேஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு தெரியாது. நானும் இது மாதிரி யூடியூப்பில் பார்க்குற மாதிரி எல்லாரும் பார்த்து பண்ணலாம். தெரியாமல் இருந்தால் நம்ம மாதிரி ஆளுங்க 4 பேர் சொல்லணும். சொல்லி பண்ணுனா கண்டிப்பாக வெறுத்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு 2 டைம் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு 3 டைம் கூட தேவையில்ல, 2 டைம் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடிக்கும் போது மட்டும் ஒரு 5 நாள் கேப்பில் ஒரு 7 நாள்லையும் ஃபஸ்ட்டில் அடிக்கணும் சார். அதுக்கு பின்னாடி வந்து 10 நாள் 15 நாளைக்கு அடிச்சா கூட பிரச்சனை இல்லை சார். ஒரு டைம் அடிச்சதாலே மறு டைம் வந்து என்னைக்கு அடிக்கலாம்னு தான் தோணும் மனசில், வேறு எதுவுமே தோணாது நமக்குலாம். கண்டிப்பாக ரொம்ப முகத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக சொல்லியிருந்தீங்க. தோட்டத்தை வந்து பார்க்குறப்ப இன்னும் வேற மாதிரி இருந்ததுங்க. பாருங்க, தோட்டம் ஃபுல்லாகவே ரோஸ் இருக்கிற மாதிரியே துளிரும் இருக்கு, அந்த அளவு இருக்கு. காலையில் வந்து பார்த்தா இன்னும் பயங்கரமாக இருக்கு. நம்ம பூ பறிச்சிட்டோம் இல்லைங்களா, பூனுடைய தன்மை இல்லைன்னா தரமும் காட்டியிருப்போம். அந்த மொக்கு வந்து எப்படிங்கண்ணா வருது, இந்த அரும்பு மொக்குலாம் வந்து எப்படி வருதுங்க? இது முன்ன வந்து ஒரு இதுக்கு வந்து 1 தான் வரும் சார். இப்போ வந்து இது ஒரு அரம்பல் வந்து 4 மொக்கு 5 மொக்கு 10 கூட வரும் சார். குறைஞ்சதுக்கு 10 குறையாம பாருங்க, அங்கேயே பாருங்க 10 வந்திருக்கு. 10 வருது, 20 வருது சார். இது சொல்ல வேண்டியதே பார்த்தீங்கன்னா மெயின் வந்து உண்மையிலே சொல்ற பாருங்க, நன்றி யாருக்கு சொல்லணும், இது டாக்டர் விவசாயத்தை தான் சார் நன்றியே சொல்லணும் உண்மையிலே. ஏன்னா விவசாயிங்கெல்லாம் கெமிக்கல் மருந்து அடிச்சு வேஸ்ட். இன்னைக்கு இதுக்கு இது நமக்கு தெரியுது, மக்களுக்கும் தெரியும் சார் இதெல்லாம் பாவம். ஏன்னா கடைக்காரம் ஆகிறேன்னா கெமிக்கல் மருந்து அடிச்சு தான் சார் உண்மையிலே கடைக்காரம் ஆகுறது. ஆனால் இந்த மாதிரி மருந்து அடிச்சா கண்டிப்பாக இது மாதிரி 4 மடங்கு மகசூல் எடுத்துக்கலாம். 50 ரூபா மார்க்கெட்டில் வேணாம், 30 ரூபா விற்றாலே பழச்சிக்கலாம். விவசாயிகளுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சு சொல்கிறீங்க, கண்டிப்பாக நாங்கள் அடுத்த படிக்கு போவோம். ஏன்னா எனக்கு மனசு திருப்தினால நான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வாங்கி ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்க? முதல் டோஸ், 2வது டோஸ், 3வது டோஸ் என்ன இடைவெளியில் கொடுத்துருந்தீங்க? எப்படி வாங்கி என்ன அளவு வீதம் கலந்து ஸ்ப்ரே பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சார். இது லாங் டைப் இது ஸ்கிராப்புக்கு வந்து 10 ml போடணும் சார் 1 லிட்டர் தண்ணிக்கு. சரி, நான் கம்மி இதுக்கு எதுவும் பண்ணல, லாங் டைப் மட்டும் 10 ml போட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கெமிக்கல் மருந்து அடிச்சுருக்கோம். அதனால் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு டோஸ் கொடுத்துட்டு 7 நாள் கேப்பில் ஒரு டோஸ் கொடுத்துட்டோம்னா அடுத்தது 10 நாளும் கொடுக்கலாம், 15 நாளும் கொடுக்கலாம். அது என்ன வேணாலும் சார், அது அவங்கவுங்க மனசு. ஆனால் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 15 நாள் தாங்குது. தொடர்ந்து அடிச்சுட்டே இருந்தால் தொடர்ந்து சீக்கிரம் இருந்துனே இருக்குது சார், குறையிறதில்ல. 15 நாள் ஒரே லெவலாக பூவாக இருக்குது. முன்னெல்லாம் அப்படி கிடையாது சார். 10 நாள் ஒரு 10 கிலோ அறுத்துருச்சுன்னா மறுபடியும் 2 கிலோக்கு வந்துருக்கு சார். 8 கிலோ அறுத்துட்டு மறுபடியும் 2 கிலோக்கு வந்து பின்னாடி தான் இது கண்டுபிடிச்சி அடிச்சு பின்னாடி ஒரே லிமிட்டாக போயிட்டே இருக்கு. 10 கிலோனா 10 கிலோ அறுத்துக்கிட்டே இருக்கு, 1 கிலோ முன்ன பின்ன ஒரு லிமிட்டாக போயிட்டே இருக்கு. துளிரும் நம்ம உடனே அப்படியே வந்துருச்சு. சூப்பருங்கண்ணா. ஓகே, 4 மாதத்தில் உங்களுக்கு நல்ல விளைச்சல். 4 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ 2 மாதம் தான் சார் அடிக்கிறேன். அதிகபட்சம் ஃபர்ஸ்ட்லேருந்து கூட யூஸ் பண்ணல, 2 மாதத்துல தான் நானே 2 மாதத்தில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஆமாம் சார், நான் ஏதோ செல்லில் பார்த்துட்டேன், ஏதோ தடமாடி பார்த்துதான் சார். இதை விவசாயிங்களுக்கு தெரியப்படுத்திங்களா நான் இது மாதிரி விஷயம்? என்னால் இன்னொரு ஆளுக்கு வாங்கி கொடுத்துட்டே இருக்கான், அவர் இன்னும் யூஸ் பண்ணல. நான் வந்து ஒரு முக்கியமானவங்க தான் வாங்கி தரேன். நம்மளே சில பேர் நம்ப மாட்டாங்க, ஆனால் அது அடித்தா அவங்களுக்கே நம்பிக்கை வரும். இன்னும் கொஞ்ச நாள் போகணும் சார் இது.
ஓகே ஓகே நாங்களும் நிறைய விவசாய நண்பர்களுக்கு தெரியப்படுத்திட்டு தான் இருக்கோம். அதுவும் இல்லாமல் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான், நீங்கள் கூட பார்த்துட்டு உணர்ந்தால் மட்டும்தான் வாங்கி ஸ்ப்ரே. ஆமாம் சார், நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் என்ன பண்ணேன், 60 லிட்டர் 2 டைம், அதை கம்மி பண்ணி 8 ml போட்டு அடித்தேன். எப்படி வருதா 2 டைம் அடித்து பார்த்துடலாம், இன்னொரு டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அந்த 2 டைம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ஹை குவாலிட்டி வந்துடுச்சு. ட்ரிப்ஸு கூட வரதில்லை சார், உண்மையை சொல்ல போனால். ட்ரிப்ஸு அந்த எல்லாம் பூச்சின்றது கம்மி ஆயிடுச்சு. என்ன மற்றபடி அது அந்த துளிர் வந்து இன்னும் பச்சை மாறிடுது சார். இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக பச்சை ஆகிடும், ஓரளவுக்கு பச்சை ஆகிடும். ஆனால் திருப்பி மறுபடியும் ரெட் கலர் துளிர் சைடில் வந்துட்டே இருக்கு, பக்கத்துலேயே வந்துட்டே இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அடியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது சார். லாக்கு நிறைய லாக்கு வந்துட்டே இருக்குது. ஓகேங்கண்ணா, சூப்பராக இருக்குது. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நானோ கிரீன் வாங்கி பயன்படுத்தலாமா? எதுவும் இல்லாமல் நீங்கள் பயன்படுத்தினதுல 100க்கு எத்தனை மார்க்கு கொடுப்பீங்க? சார் கண்டிப்பாக 100க்கு 100 மார்க்கே கொடுப்பேன் சார். இது என்ன காரணம்னு சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு வந்து இதில் எவ்வளோ செலவு மீதி தெரியுங்களா? உரம் செலவு மீதி. காம் லாங் வரணும்னா தனியாக மருந்து அடிக்கணும், இது வந்து குவாலிட்டிக்கு தனியாக மருந்து அடிக்கணும், சிகுருக்கு தனியாக மருந்து, இது எல்லாம் சேர்ந்து குறைஞ்சதுக்கு ஒரு 5000 ரூபா ஆகும் ஒரு டைமுக்கு நான் மருந்து அடிக்கணும் எல்லா நோய்க்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து வெறும் 840 ரூபாயில் நல்ல ஒரு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மீதி சார். ஒரு 4000 ரூபா மீதி ஆகும் மாதத்துக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த டாக்டர் விவசாயத்துக்கு நன்றி, வணக்கம்.